अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहू व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஏகனின் சார்ந்த சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகுமா என்று குறித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லவர்களே, இதற்கு முன்னர் உரை வரைக்கும் நம்ம என்ன பார்த்து வருகிறோம் என்று பார்த்தால், குரானை அணுகுவதற்கு உண்டான சில தயாரிப்புகளை வந்து நம்ம முன்னரே செய்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில தயாரிப்புகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்றதெல்லாம் இதற்கு முன்னர் உரையில் வந்து பார்த்தோம். ஏன் அதை அப்படி சொல்லியிருந்தோன்னா, இதற்கு முன் அந்த தயாரிப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதற்கு அப்புறம் இந்த குரானை அணுகும் பொழுது அதற்குண்டான குரானை நம்ம வாழ்வியலில் மாற்றக்கூடிய அந்த படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுமே இருக்குமே தவிர பின்வாங்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படாது என்ற வகையில் தான் அந்த தயாரிப்புகள் வந்து நம்ம முதல்ல செய்ய வேண்டும் என்ற வகையில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அதனை சொல்லிட்டு நம்ம அதனை தொடர்ந்து இந்த குரானை எப்படி வாழ்வியலும் மாற்றக்கூடியது என்பதையெல்லாம் பார்ப்போம். இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் 2வது அத்தியாயத்தில் 257 260வது வசனம் வரை சொல்லி காமிக்கிறான். அதில் 257 இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் வந்து முஃமின்களுக்கு உதவி செய்பவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். என்ன உதவி அப்படின்னு பார்த்தா, இருள்களில் இருந்து ஒளிக்கு இறைவன் கொண்டு வருவான். யாரை? முஃமின்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இருள்கள்லேருந்து ஒரு வெளிச்சத்திற்கு இறைவன் கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ இறை மறுப்புல இருந்து நேரான வழிக்கு வந்து இறைவன் நம்ம அந்த முஃமின்களை வந்து கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ அதே போல் காஃபிர்களுக்கு இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பாதுகாவலில் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒளியிலேருந்து இருள்களுக்கு கூட்டி செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம எதன் பக்கம் இருக்கணும்? ஒரு வெளிச்சம் நமக்கு தேவைப்படுதா இருந்தால் ஒரு இருள்கள்லேருந்து நம்ம வெளிச்சத்தின் பக்கம் தான் போகக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர, வெளிச்சம் இருக்குது நம்ம இருள்களுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் வந்து நம்ம இருந்து விடக்கூடாது. அதன் அடிப்படையில் வந்து இறைவன் வந்து தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காமிக்கிறான். இப்போ அதே போல் அதற்கான சில 3 விஷயங்களை வந்து எப்படி இறைவன் வந்து அந்த மீன்களை வந்து இருள்களிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரான்னு சொல்லி காமிச்சிட்டா இறைவன். அப்போ அதனை எப்படி வந்து நம்ம புரிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது என்பதையெல்லாம் பார்த்தா, இறைவன் இந்த குரானையும் இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் இந்த குரான்லேயே இறைவன் வந்து சில உதாரணங்களை வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அதன் மூலியமாக எப்படி இருள்கள்லேருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர்றதும் வெளிச்சத்துலேருந்து இருள்களுக்கு செல்லக்கூடியவங்களாக எப்படி இருக்காங்க என்பதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ராஹிம் நபியும் அந்த சமுதாயத்தில் இருந்த மன்னரும் வந்து ஒரு விவாதம் ஏற்படுது. அந்த ஒரு விஷயத்தை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், ஒரு நல்ல மனிதர் இருக்காரு. அவர் வந்து ஒரு கிராமத்தை கடந்து செல்லக்கூடியவனா இருக்கார். அப்போ அந்த கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுது. அந்த ஒரு விஷயத்தை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ 3வது ஒரு விஷயமா இறைவன் சொல்லி காமிக்கிறான், இப்ராஹிம் நபி வந்து இறைவன்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அந்த கேள்விக்குண்டான பதில் எப்படி கிடைத்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை சொல்லி அந்த 3 விஷயங்கள்லேருந்து அந்த உதாரணங்களின் மூலயமாக நம்மளால் அதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முதலாவது விஷயமாக என்ன இறைவன் அதை சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இப்ராஹிம் நபியும் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மன்னரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விவாதத்தை வந்து பேசிக்கொண்டு இருக்காங்க. அதில் பேசிக்கொண்ட எல்லாவற்றையும் வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான்னு பார்த்தா இல்லை, சில குறிப்பான விஷயங்களை வந்து எடுத்து இறைவன் நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க வந்து பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நான் வந்து எல்லா விஷயங்களையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்படியே எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன் சொல்லி காமிக்கும் பொழுது இப்ராஹிம் நபி வந்து ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. என்ன செய்யுங்க, அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னா, கிழக்குல வந்து அந்த சூரியன் வந்து உதிக்க செய்யறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மேற்கில் அந்த சூரியன் வந்து உதிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாத கேள்வியை வந்து அவங்க அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ அந்த மன்னர் வந்து ஆடி போயிடறாங்க. ஏன்
ஒரு சாதாரண ஒரு விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருந்த மன்னர் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்துவிட முடியும் என்ற வகையில் வந்து அவங்க கற்பனை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த கேள்வி எழுப்பின அடுத்த உடனே வந்து அந்த மன்னர் வந்து ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்றாங்க. ஏன்? ஒரு இயற்கையான ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? கிழக்குல ஒரு சூரியன் வந்து உதிக்குது, மேற்குல வந்து மறையக்கூடியதாக இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க? எல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, மேற்குல வந்து இதை ஒதுக்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மன்னர் என்ன பண்ணுறாங்க? தட்டி கழிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிகழ்கிறது. அப்போ அடுத்ததாக ஒரு என்ன விஷயம் நடக்குது, என்ன உதாரணத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு கிராமத்தை கடந்து செல்லக்கூடியவராக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கிராமம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அழிந்து போய் அப்படியே எதுவுமே இல்லாத போல அழிஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்து எழுகிறது. என்ன கேள்வினா, இறைவன் வந்து இது எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்து அந்த மனிதருக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இறைவன் என்ன செய்கிறான்னா, அவரே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி செய்து காமிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவரை வச்சு செய்து காமிக்கிறான். என்ன செய்து காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு 100 வருஷத்தை வந்து அவரை வந்து இறக்க வைக்கிறான். அப்போ அவருக்கு வந்து உயிர் இல்லாமல் அந்த 100 வருஷம் அப்படியே இருக்காரு. அவர் கொண்டு வந்த அந்த கழுதையும் அப்புறம் சாப்பாடு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 100 வருஷம் கழிச்சு திரும்பி அந்த மனிதருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுறாரு. அப்படி எழுப்பப்பட்ட அடுத்த செகண்ட் வந்து எத்தனை வருஷம் இந்த மாதிரி இருந்திருப்பேன்னா, ஒரு 100 வருஷம் இருந்திருப்பாங்க. வேணா நீங்கள் கொண்டு வர அந்த கழுதையை பாருங்கள், எப்படி அந்த இறந்து போய் அதோட மாமிசம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் அந்த உணவு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஏற்படுது. அப்போ இப்படியெல்லாம் செய்து அந்த மனிதருக்கு வந்து செய்து காமிக்கிறான்ல. அதே போல் அந்த கழுதை வந்து உயிர்ப்பிக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து ஏற்பட்டு அந்த மனிதருக்கு அந்த நேரத்திலேயே எப்படி இறைவன் உயிர்ப்பிக்கிறான் என்ற டெமோ வந்து காமிச்சிட்டான்லாம். இப்போ அதே போல் இன்னொரு விஷயங்கள் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இப்ராஹிம் நபி வந்து ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு மனதில் வந்து ஏற்படுது. என்ன கேள்வி அப்படின்னா, இறைவன் வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறான், இறந்தவரை வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தவுடன் இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை வந்து இறைவன் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இதில் வந்து உனக்கு குழப்பமாக இருக்கா, நம்பிக்கை இல்லையா என்ற மாதிரி கேட்கும்பொழுது, எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மன அமைதிக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த பறவையை வந்து எடுங்க, பறவையை எடுத்துட்டு அதை ஒரு 4 துண்டாக கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு ஒவ்வொரு மூளையை வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த 4 பக்கமும் ஒரு மலையில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பறவையை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பறவையை கூப்பிட்றாங்க. அடுத்த செகண்ட் வந்து அந்த பறவை வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு பறந்து வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இப்ராஹிம் நபிக்கு வந்து அடுத்த செகண்ட் வந்து அல்லாஹ் இந்த டெமோவை வந்து காமிக்கிறான். இப்போ இந்த 3 உதாரணங்களை வைத்து இறைவன் என்ன சொல்லி காமித்திருக்கான் என்பதை வந்து நம்ம அழகாக புரிந்து கொள்ள முடியும். என்ன புரிந்து கொள்ள முடிந்தது என்று பார்த்தா, இருள்கள்லேருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரேன், வெளிச்சத்துலேருந்து இருள்களுக்கு அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னானே. அப்போ இந்த 3 உதாரணங்களில் யார் யார் இந்த ஒளியின் பக்கம் வந்தாங்க, யாரெல்லாம் வந்து இருள்களை நோக்கி சென்றாங்க என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக சொன்ன அந்த உதாரணத்தில் என்ன நிகழ்ந்தது, அந்த மன்னர் வந்து கண்கூட பார்க்குறாரு. பார்த்த அந்த நிகழ்வில் வந்து இப்ராஹிம் நபி வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, இதுதான் உண்மையான மார்க்கம் என்று. ஆனால் அதெல்லாம் தெரிந்தும் கூட அந்த மனிதர் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் தான் பெரிய மன்னர், எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்ற வகையில் வந்து அவர் தெரிந்திருந்தாலும் கூட அதை அவாய்ட் பண்ணி நெக்லெக்ட் பண்ணக்கூடியவராக இருந்து அந்த இடத்துல இருள்களை நோக்கி அவர் சென்று விட்டார். அப்போ அடுத்த உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால், அவர் வந்து ஒரு கேள்வி வந்து சாதாரண ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு நான் பதில் வந்து அவர் கண்ணு முன்னாடியே நிகழ்கிறது. அதை கண்கூடாவே பார்த்துறாரு. பார்த்த அடுத்த ஒரு நிமிடமே அவர் வந்து ஒளியை நோக்கி வந்தார். இந்த மார்க்கத்தில் வந்து ஆணித்தனமாக இருந்தார். அப்போ இப்ராஹிம் நபியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து அல்லாஹ்வுடைய நண்பராக தான் இருக்கார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து சாதாரண ஒரு கேள்வி தான் இருந்தது. அந்த கேள்விக்குண்டான பதிலை வந்து இறைவன் வந்து அந்த இடத்துல வெளிப்படுகிறான். அப்போ இருள்கள்லேருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரான்னு சொன்னால்,
அப்போ இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? முஃமின்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்ற வகையில் வந்து அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வசனங்கள் மூலியமாக நமக்கு விளக்கக்கூடியவனாக இறைவன் இருந்திருக்கான். இப்போ நம்ம அந்த இந்த உரைக்குள்ள வந்து நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இறங்கப்பட்டது? படிப்படியாக தான் இறங்கப்பட்டது. அப்படி இறங்கப்பட்ட அந்த நேரத்தில் வந்து முதலாவதாக வழங்கப்பட்ட அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக ஆலா என்ற வசனம் தான் இறக்கப்படுது. அப்போ அப்படி இறக்கப்பட்ட அந்த சூறா வந்து 96 கிட்ட வந்து அந்த சூறா வந்து இருக்கு. ஆனால் நமக்கு எந்த வசனத்துலேருந்து நம்ம குர்ஆனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அல் ஃபாத்தியா என்ற வசனத்துல இருந்தும் அப்படியே ஆரம்பித்து அல் பக்ராவில் கொண்டு வந்து அப்படியே போகிறாங்க. அப்போ இதன் மூலியமாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இறைவன் வந்து அதனுடைய முதலாவது வசனத்துலேருந்தே அந்த 7 வசனங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்ன சொல்லி காமிச்சிட்டான்? இந்த முதல் 7 வசனங்கள் வந்து குர்ஆனில் வந்து ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் என்ற வகையில் எல்லாம் சொன்ன அடிப்படையில் வந்து முதலாவதாக வைத்திருக்காங்க. அதே போல அந்த முதலாவது அந்த 7 வசனங்கள்லையும் நம்ம எதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கோம்? நேரான வழியை வந்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் வந்து அந்த துவாயை வந்து கேட்கக்கூடியவர்களாகவும், எல்லா தொழுகையிலையும் வந்து நேரான வழியை வந்து எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து வருகிறோம். அப்படி அதற்கு அடுத்த சூறாவில் வந்து என்ன சொல்லி காமிக்கிறான்? அல் பக்ரால அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு வார்த்தையை வந்து ஆரம்பிக்கிறான், என்ற வசனத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், தாலிக கிதாபு என்ற வகையில் அலிஃப் லாம் மீம் தாலிக கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ தாலிக கிதாபு லா ரைப ஃபீஹி என்று சொல்லி காமிக்கிறான்னா, இது வந்து ஒரு வேதம், இதில் வந்து தெளிவான சான்றுகள் இருக்கு, இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வந்து இறைவனை சொல்லி காமிச்சிட்டான். அப்போ இதில் எந்த சந்தேகமும் இல்லை சொன்னால் ஒரு டவுட்டு கூட அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடியதாக அது இருக்காது என்ற வகையில் தான் அந்த ஒரு வார்த்தையை வந்து இறைவன் உபயோகப்படுத்துகிறான். அப்போ இறைவன் அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறான் என்று சொன்னால் இது எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இது எல்லாமே இது வந்து உண்மையான மார்க்கம் தான், இது ஒரு வேதம் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால், அப்போ இது எப்படிப்பட்டதாக தான் இந்த குர்ஆனை வந்து இறைவன் வடிவமைத்திருக்கா? யார் இந்த ஒரு மனிதர் வந்து இந்த ஒரு குர்ஆனை எடுத்து படிக்கிறார் என்று சொன்னால் நேரடியாக அவரால் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு தான் இந்த குர்ஆன் வசனம் வந்து அமைந்திருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் எந்த ஒரு மனிதர் அதை படிக்கிறாரோ அவருக்கு ஏற்றவாறு அந்த குர்ஆனுடைய வசனம் அவருக்கு விளக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இறைவன் வந்து இந்த குர்ஆனை வந்து வழங்கியிருக்கான். அப்போ இந்த குர்ஆனை வந்து எல்லாரும் தான் படிக்கிறாங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, 100% கரெக்டுன்னு தான் இறைவன் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மார்க்கத்தை வந்து ஏற்றவர்களாகவும் எல்லாருமே வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களாகத்தானே இந்த உலகத்தில் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இருக்காங்களா பார்த்தா அப்படி இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்கலை, எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவர்களா இல்லை? ஏன்னா எல்லாருமே குர்ஆனை படிக்கிறாங்க, ஏன் மாறல அப்படின்னு சொன்னால், அடுத்து ஒரு வார்த்தையை வந்து இறைவன் உபயோகப்படுத்தக்கூடியவனாக இருக்கான். முதலில் முத்தகீன் என்ற ஒரு வார்த்தையை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். யாருக்கு மட்டும் இது நேரான வழியை காட்டும்? நம்பிக்கை கொண்டவருக்கு இது நேரான வழியை காமிக்கும், முத்தகீன்களுக்கு இது நேரான வழியை காட்டும் என்று வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அவள் படிக்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்துருவாங்களா அப்படின்னும் இறைவன் சொல்லி காமிக்கல. யார் நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ, முத்தகீன்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இது நேரான வழியை காட்டக்கூடியதா இருக்கும் இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ முத்தகீனாக அந்த இறையச்சம் யார் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நேரான வழி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முத்தகீன்ற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இத்தகா என்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. இப்போ இத்தகாக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, காத்து கொண்டார், தற்காத்து கொள்பவன், அதே போல் தீமையிலேருந்து நம்மை வந்து காப்பாற்றுபவன், பாதுகாப்பவன் என்ற ஒரு மீனிங் வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இத்தகா என்ற ஒரு வார்த்தை. அப்படி முத்தகீன்களுக்கு இது நேரான வழியை காட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த முத்தகீன்களாக மாறுவது எப்படி என்றெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்.
அப்போ அந்த முத்தகீன் வந்து மாற வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், இந்த குரானின் மூலயமாக இறைவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை வந்து நம்ம புரிந்து கொண்டாவே இந்த முத்தகீன்களாக நம்ம மாற முடியும். அதே போல் அந்த தயாரிப்புகள்லாம் வந்து நம்ம சொல்லிடணும், தயாரிப்புகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். அதன் மூலியமாக நம்ம வாழ்வியலை மாற்றும்போது நம்பிக்கை வந்து நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல எப்படி இறை அச்சம் நம்ம கிட்ட இருக்க வேண்டுமோ, அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்க வேண்டுமோ, ஈமான் எப்படி நம்ம கிட்ட இருக்க வேண்டுமோ, அதே போல தக்வா வந்து நம்ம கிட்ட வந்து இருக்க வேண்டும். இறைவனை வந்து அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகவும் நம்ம கிட்ட நம்பிக்கை ஈமானும் இருக்கும் பட்சத்துல இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் நேசர்களாகவும் நம்மளால ஆக முடிகிறது என்று இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த ஈமானை வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் அந்த தக்வாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாகவும், தக்வாவை வந்து எப்படி ஃபாலோ பண்ண முடியும், இறைவன் மேலே அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் மட்டும்தான். இப்போ இறைவனை அஞ்சுவதுனா எப்படிலாம் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும், நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி, நினைக்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிப்படையில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இறைவனை வந்து அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த இறைவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் நேசர்களாகவும் நம்மளால் ஆக முடியும். அந்த முத்தகீன்களாகவும் நம்மளால் மாற முடியும். அதற்கு முக்கியமானது என்ன, தக்வா நம்ம இடம் வந்து அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் இங்கே தக்வா இறைவனை அஞ்சுவது வந்து நம்ம இங்கே சொல்லி காமிக்கிறோன்னா, இந்த தக்வா எப்படி வரும், வெளிப்படையாக நமக்கு தெரியப்படக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அது மனதளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது இறைவனை அஞ்சுவது வந்து மனதளவில் வந்து இருக்கும். அப்போ மனதுக்குள்ளே இருக்கும்போது அந்த தக்வா நம்ம மனதுக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம செயல்பாடு அனைத்து வந்து நல்ல விதத்துலையும் அதை வந்து வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அந்த செயல்கள் எல்லாமே நம்ம உள்ளத்தை பொறுத்து அமையப்பட வேண்டும். அதே போல நம்ம உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், செயல்களை பொறுத்து நம்மகிட்ட வந்து மேம்படுத்தப்பட வேண்டும். அப்ப உள்ள வந்து நம்ம செயல்களை பொறுத்து அமைய வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று சொன்னா, அதே போல நம்ம செயல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளம் வந்து அதிகமாக வந்து மேம்படுத்தக்கூடியதாக நம்ம வந்து அமைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில் வந்து நம்ம தக்வாவை வந்து அதிகமாக எப்படியெல்லாம், தக்வான்றது என்ன, தக்வா என்பது என்னவென்று நம்ம இதில் வந்து பார்த்தோம். இறைவனை அஞ்சக்கூடியதாக இருக்குது. அப்படி அந்த தக்வாவை வந்து எப்படி அதிகரித்துக் கொள்வது, இன்னும் தக்வாவில் வந்து என்ன வழிமுறைகளாக இருக்குது, எப்படியெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக நம்மளால் பார்க்க முடியும் என்பதையெல்லாம் வந்து இதற்கு அடுத்து வரக்கூடிய உரையில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது இந்த தக்வா மொத்த சார அம்சங்களையும் ஒரு 4-5 வசனத்துக்குள்ளே இறைவன் வந்து சொல்லி காமிச்சிருக்கான். அப்படி அந்த வசனத்தின் மூலயமாக மொத்த அம்சங்களை வந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும், அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதே போல் இறைவன் தன்னுடைய குறியான பண்புகளை வந்து பல்வேறு இடத்துல சொல்லியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பல்வேறு வகையான பண்புகளின் பெயர்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி இந்த அனைத்து விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய உரையில் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். அது என்ன சூறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூறா ஹஷ்ரில் வந்து 59வது அத்தியாயத்தில் 18லேருந்து 24 வசனம் வரைக்கும் இறைவன் சொல்லி கொண்டே வரான். அப்படி இறைவன் சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் வந்து இந்த தக்வாவோட மொத்த அம்சங்களையும் வந்து நம்மளால் முழுமையாக அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து இம்மேலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும், அருமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்யும். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.